அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. ரொம்ப மெசேஜ் கேட்டிருக்கோம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல மெசேஜை ரொம்ப தடவை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் நான் இதை தியானித்த போது இது ஒரு வித்தியாசமான மெசேஜா இருந்தது. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு இருந்து நீ போகிறவனெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. யாக்கோபை நாம் இதோ எப்படி தியானித்தோம்? ஒரு எத்தனாக, ஏமாற்றுகிறவனாக, ஆசீர்வாதத்தை சுமந்து எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவனாக, தேவனோடு போராடுகிறவனாக நாம் பார்த்தோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு தாயின் வயிற்றிலே கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இந்த வசனம் எங்க வந்துச்சு? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே வேதம் சொல்லுகிறது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். யாக்கோபு போராடுகிறான், சகோதரனை ஏமாத்துகிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இது யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தெரியாது. ஆனாலும் அவன் வாஞ்சிக்கிறான், எப்படியாவது என்ன பண்ண, சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாயின் கர்ப்பத்தில் இருந்தே வாக்குத்தம். அவன் மட்டுமா சொன்னான்? அவனுடைய சீசாக்கு என்ன சொல்கிறான்? 60 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதித்திரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுது என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றார். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்பொழுது உலக பிரகாரம் தகவல் சொல்கிறான், நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தை கொடுப்பாரானால் அதை எப்படியாவது நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதான் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை சொல்லுகிறார். நான் உன்னோடு இருப்பேன், மீண்டும் என்ன பண்ண உன்னை பெத்தேலுக்கு கொண்டு வருவேன். ஆனால் யாக்கோபு அதை மறந்து விடுகிறான். அல்லேலூயா. யாக்கோபு போகிறான் மாமனார் வீட்டுல, ராகேலை பார்க்கிறான். அவருக்காக 7 வருஷம், லேயாளுக்காக 7 வருஷம், பிள்ளைகளுக்காக எத்தனை வருஷம்? 6 வருஷம். நம்மளும் அப்படிதான், 2 வருஷத்துக்காக வந்தவங்க. நான் 23 வருஷம், யாக்கோபோட சீனியர், 3 வருஷம் எக்ஸ்ட்ரா. அதே போல தான் ஏசாவு, யாக்கோபு என்ன ஆயிட்டான்? செட்டில் ஆயிட்டான். நம்ம செட்டில், அவனும் செட்டில் ஆயிட்டான். ஆனால் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், நான் உனக்கு காண்பித்த பெத்தேலுக்கு திரும்பி போ. நான் உன்னை காண்பித்த பெத்தேலுக்கு திரும்பி போன. அதே போல தான் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அவன் திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வருவது வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இது கடைசியில் வருவோம். இப்பொழுது யாக்கோபு திரும்பி வருகிறான். ஹல்லேலூயா. எங்க திரும்பி வருகிறான்? ஏசாவை பார்க்கும்படியாக திரும்பி வருகிறான். அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் இருக்குது? என் சகோதரன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் போடுவான். ஏன்னா அவன் சிரேஷ்ட புத்திரரை திருடின போது, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை திருடின போது ஏசா சொல்லுகிறான், இவன் என்ன பண்ண போறான்? என் தகப்பன் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாரு? மரித்து போவார். நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்?
கொஞ்சம் போடுவேன். ஆனால் யாக்கோபுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ஏசா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். என்ன தீர்க்கதரிசனம் தெரியுமா? நீ அவனை சந்திக்கும் நாளிலே உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தை என்ன பண்ணுவா? முறித்து போடுவாய். ஏசாவின் கழுத்துல ஒரு நுகம் இருக்கிறது. என்ன நுகம்? இவன் ஏமாத்துக்காரன், இவன் என்ன பண்ணுவேன்? கொன்னு போடுவேன். யாக்கோபுக்கு ஒரு நுகம் இருக்குது. என்ன நுகம்? நான் சகோதரனை ஏமாற்றி விட்டேன், என்ன கண்டுபிடிக்கிறான்னு என்ன பண்ணுவாங்க? கொண்டு போடுவான். ரெண்டு பேருக்கும் ஒரு நுகம் எங்க இருக்குது? கழுத்துல இருக்குது. இன்னைக்கு நம்மள பல பேர் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை மறந்து விட்டு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நுகத்தை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். பிள்ளைகளுடைய நுகம், மனைவியினுடைய நுகம், கணவனுடைய நுகம், சொந்தக்காரர்களுடைய நுகம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு நுகம் நம்ம மேல எப்பவுமே இருக்குது. ஆனால் ஈசா பார்த்து சொல்லுகிறான், நீ அவனை சந்திக்கும் நாளிலே அவன் கழுத்து நுகத்தை என்ன பண்ணுவான்? நீ முறித்து போடுவாய். ஈசா யாக்கோபை சந்திக்கிறான். வேதம் சொல்லுகிறது ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? கட்டி பிடித்து அழுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 20 வருஷம் பிரிந்திருந்தவர்கள் இன்னைக்கு சந்திக்கும் போது கர்த்தர் அந்த நுகத்தை முறித்து போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு எந்த வித நுகமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நமக்குள் இருக்கிற நுகத்தை முறித்து போட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2025 கடந்து இன்னொரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்குது. 2026க்குள் போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த 2025ல நீங்க எந்த நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நுகத்தை இந்த 2025ல சுமந்து நுகத்தை முறித்து போட்டு 2020 கடந்து போங்க. அல்லேலூயா. 3 நாள் நம்ம எல்லாரும் கலந்து கொண்டோம். அல்லேலூயா. பலவிதமான காரியங்களை கேள்விப்பட்டோம், உணர்த்தப்பட்டோம், உணர்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னைக்கு நான் ஈசாவின் நுகத்தை முறித்தேன், யாக்கோபின் நுகத்தை முறித்து போட்டேன். இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்போமானால் இந்த கடைசி நிமிடங்களிலே நாம் யாரை குறித்தாவது ஏதாவது காரியத்தை வைத்திருப்போமானால் அந்த நுகத்தை சுமந்து கொண்டு 2026 போகாதபடிக்கு 2026 என்ன பண்ணணும்? முறித்து போட்டு கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்தாதே வசனம். இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னா, யாக்கோபு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அவனுக்கு பலவித காரியங்களை செய்த எல்லாம் செஞ்சால் உண்மைதான். இப்பொழுது யோசேப்பின் காலம் வருகிறது. யோசேப்பு மரித்து போனான் என்று அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதே வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 46:3. நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 46:4. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். இப்போ இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட எங்க வருவேன்? எகிப்துக்கு வருவேன். முதல்ல சொன்னாரு, நான் உன்னோடு எங்க வருவேன்? நீ ஓடி போகிற ஏமாத்துகிற ஒரு இடத்துக்கு நான் உன்னோடு கூட வருவேன், லாபான் இருக்கிறதுக்கு வருவேன்னு சொன்னாரு. இப்பொழுது யாக்கோபு எங்க இருக்கிறான்? கானான்ல இருக்கிறான். யோசேப்பு எங்க இருக்கிறான்? எகிப்துல இருக்கிறான். இப்போது ஆண்டவர் மீண்டும் தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட எங்க வருவேன்? எகிப்துக்கு வருவேன், உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் கண்களை மூடுவான். இந்த வாக்குத்தத்தம் யாக்கோபின் வாக்கு நிறைவேறியது. அல்லேலூயா. முதலாவது தேவனை ஆசீர்வதித்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் எல்லாவித ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். இரண்டாவது முறை ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார், நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், 2025ல நான் உன்னோடு இருந்தேன், 2026லும் நான் உன்னோடு கூட வருவேன். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரு முறை சொன்னார், இரண்டாவது முதிர் வயதுல வருகிறான். அவன் எல்லா யோசேப்பு அவனுக்கு பிரியமான மகன், அது இழந்து நிற்கிறான். அவன் நினைக்கிறான், யோசேப்பு இறந்து போனான், நான் அவனோட முகத்தை நம்ம இன்னும் பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, இத்தனை வருஷங்கள் கடந்தாலும் அவன் இருதயம் என்ன அதை மறக்கல. ஆனா சகோதரர்கள் சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மூச்சு என்னாச்சான்? நின்று போயிட்டு. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட போது அவன் மூச்சு என்னாச்சான்? மேல போயிட்டு, என் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா?
அப்போதான் ஆண்டவர் வாக்கு கொள்கிறார், நான் எகிப்துக்கு உன்னோடு கூட வருவேன். யோசேப்பு தன் கைகளால் உன் கண்ணை மூடுவான். ஹல்லேலூயா. இப்போது பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீ மீண்டும் திரும்பி வருவா. எங்க திரும்பி வருவா? கானானுக்கு திரும்பி வருவார். யாக்கோபு மரிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, வேதம் 50ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 50:13. அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா எனும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்பொருனிடத்தில் வாங்கின நிலத்திலுள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. முதலாவது அவன் லாபானுக்கு ஓடி போய் மீண்டும் தன் சகோதரனை சந்திக்க வருகிறான். இரண்டாவது முறை தேவன் அவனை மீண்டும் எகிப்துக்கு அழைத்து செல்கிறார். யோசேப்பு கண்களை மூடுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் அடக்கம் பண்ணும்படியாக மீண்டும் கானான் தேசத்துக்கு கடந்து வருகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய மரணத்தை எப்படி மாற்றினார்? தன் பிதாக்களோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு மரிக்கும்படியாக தேவன் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை அவர் நிறைவேற்றின தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை அல்ல, 2 முறை யாக்கோபோடு பேசினார். இந்த 2025 வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் சொல்கிறார், 2026 நான் உன்னோடு கூட வருவேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு வந்து அவர் நம் வாழ்க்கையை என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ, ஏன்னா அவனுக்கு வாசல் வாஞ்சிருந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாரையும் விட யார் ரொம்ப நேசித்தானா? யோசேப்பை ரொம்ப நேசித்தான். அவனுக்கு 10 குமாரர் இருந்தார்கள். பென்யமீனுக்கு 11. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாத்தோட யாரை நேசித்தான்? யோசேப்பை தான் நேசித்தான். ஆண்டவர் அதை மனதில் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், எனக்கு ஒரு பிரியமான குமாரன் இருந்தார் என்று. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷத்துல ஒருவேளை நாம் சில காரியங்களை நினைத்திருக்கலாம், பிரியமான நமக்கு இருந்திருக்கலாம், அது நிறைவாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, 2026 தேவன் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபு நினைச்சான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் யோசேப்பை எங்க பார்ப்பேன், நான் மரித்தால்தான் அவனை பார்க்க முடியும் என்று நினைத்துக் கொண்ட யாக்கோபுக்கு தேவன் யோசேப்பை மீண்டும் காண்பிப்பாரானால், யோசேப்பை கொண்டு அவனுடைய கண்களை மூடுவாரானால், அவன் மரித்து போன பிறகு கூட வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பிதாக்களுடைய கல்லில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. மீண்டும் கானான் தேசத்துக்கு கடந்து வந்தான். ஆனா யோசேப்பு அந்த பாக்கியம் எப்ப கிடைச்சது தெரியுமா? 400 வருஷம் கழிச்சு. ஹல்லேலூயா. யோசேப்பு மரித்த போது சொல்லுகிறான், என் என்பதை எங்க கொண்டு போனோம்? கானானுக்கு கொண்டு போனேன். ஆனா இஸ்ரவேல் ஜனம் 400 வருஷம் அடிமையா இருந்த போது அந்த எலும்புகள் இருந்தது. 400 வருஷம் கழிச்சு தான் கடந்து போனோம். எத்தனை வருஷங்கள் காத்திருந்தது எலும்புகள். ஆனா தேவன் சொல்கிறார், இந்த வருஷம் நிறைவேறாததை நான் அடுத்த வருஷம் முடிக்க வல்லமை உள்ள தேவன் ஆயிருக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு செய்தவர் நமக்கும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நான் இவ்வளவு நாள் வயதை படிக்கும் போது நினைச்சு யாக்கோபு ஏமாத்திட்டு இருந்தான், ஏமாத்துக்காரன் எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வேத வசனத்தை இன்னும் தியானிக்கும் போது அவன் தாயின் கர்ப்பத்திலே வாக்குத்தத்தை பெற்றவன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்மையும் ஆண்டவர் தாயின் கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டது என்னுடைய பலத்தினாலோ பறக்க அல்ல, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே என் தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்ன தெரியும்? இவன் ஒரு நாள் எனக்காக வைராக்கியமாய் நிற்பான் என்று தேவன் அறிந்திருக்கிறபடியால் தான் உங்களையும் என்னையும் தேசத்தில் கொண்டு வந்து சபையில உட்கார வைத்து இந்த வசனத்தை கேட்கும்படி தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறாது. அவர் நம் பிள்ளைகளை குறித்து, நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன நினைச்சாலும் தலையில நின்னாலும் அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. அதை தவிர வாழ்க்கையில் ஒண்ணுமே ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நாம போய் சரண்டர் ஆனா நல்லது. நாம் முரண்பாடு பிடிச்சா இஸ்ரவேல் ஜனங்கள் ஷார்ட்கட்டா போற வழியை விட்டுட்டு 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நம்ம கையில இருக்குது. ஆண்டோட வழியில போனா சீக்கிரம் பெற்றுக்கொள்ளலாம் ஆசீர்வாதத்தை. 3 வாரம் நல்லா மெசேஜ் கேட்ட 3 நாள். இப்ப நம்ம கையில ஆண்டவர் டிசிஷன் கொடுத்திருக்காரு. 2025 முடிய நம்ம இந்தியா தேசத்தின் டைம் படி இன்னும் 25 நிமிஷம் இருக்குது. கடைசி நேரத்தில் ஒப்பு கொடுத்து 2026 நாம் கடந்து செல்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதம். இல்ல ஆண்டவரே, நான் இன்னும் நான் பிடிச்ச பிடியில தான் நிற்பேன்னு நின்னோம்னா
யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நான் தான் தீர்மானம் எடுத்தேன், நம் பிள்ளைகளை குறித்து வரப்போகிற ஆண்டுகளில மனுஷனிடத்துல இல்லை, அவரிடத்துல கேட்கணும். நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிற ஆண்டவர், நீர் என்ன நடத்த வைத்திருக்கிறார் கேட்கும்போது ஆண்டவர் அதனை வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகளின் வருங்காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். யார்கிட்ட கேட்கணுமா? இந்த வருஷம் நாங்களாம் பண்ண தப்பு அதுதான். நாங்களா டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம் டிஸ்கஸ். ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, வருங்காரியத்தை என்னிடத்தில் கேளுங்கள், அதை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு உட்கார்ந்து, ஆண்டவரே என் பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னா யார் வெளிப்படுத்துவார்? அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தவர், அவர் நமக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பா நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அதுதான் இந்த வருஷம் வாக்குத்தம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இந்த 31ஆம் தேதி வரை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் பல உண்டு. அல்லேலூயா. நான் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் இன்னும் சில குறைகள் நம்மளுக்கு உண்டு. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் அதான் சொல்லுகிறது, நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள். நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்கிறார், எதெல்லாம் விட்டுமோ விட்டுடு. அல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச வசனம் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தம், கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தம். நான் விரும்புகிற பரிசுத்தம் இல்ல, அவர் விரும்புகிற பரிசுத்தம். அல்லேலூயா. அவர் என்ன பரிசுத்தத்தை விரும்புகிறாரோ அதை நான் செய்வேமானால் தேவன் யாக்கோபுக்கு சொன்னதை நமக்கும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனவரி 2025ஆம் வருஷம் ஆண்டவரே, ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த டிசம்பர் 31ஆம் தேதி ஆண்டவரே, நாம் கடைசி நிமிடங்களிலே இருக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களை எம்மட்டும் வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே, எவ்வளவாய் பாதுகாத்தீர் ஆண்டவரே. அப்பா, அதை நினைத்து பார்க்கும் போது ஆண்டவரே, அது என் அறிவுக்கு எட்டாததாய் இருக்கிறது அப்பா. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு காரியங்கள் எங்களுக்கு எதிராய் வந்து நின்ற போது கூட ஆண்டவரே, எந்த விதத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு அப்பா, எங்கள் கால்கள் தவறி விடாதபடிக்கு ஆண்டவரே, உங்களுடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தீரே அப்பா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரே, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நான் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, வண்டியில் போகும்போது, நடந்து போகும்போது ஆண்டவரே, எங்கள் பாதங்கள் வழுகி விடாதபடிக்கு, எங்கள் சிந்தனைகள் வழுகி விடாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா, நீ நடத்தின பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சகோதரர்களை பாதுகாத்திரே நன்றி அப்பா. எங்கள் சகோதரிகளை பாதுகாத்திரே நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திரே நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளோடு கரம் இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் கரம் எங்களை பிள்ளைகளை வழிநடத்தினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த சுதந்திரம் அப்பா, நீர் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, அதனை பாதுகாத்து வழிநடத்தி வந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த எத்தனையோ ஜெபங்களுக்கு அப்பா நீர் பதில் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் நடந்த காரியங்களை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களில் நடந்த காரியங்களை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலும் அப்பா, ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மட்டும் வழிநடத்தின தேவன் ஆண்டவரே. 2024 வழிநடத்தி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அப்பா, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் 2025ஆவது வருஷத்திலே அப்பா உம்முடைய நன்மை ருசி பார்த்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உமது அன்பை உணர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய வழிநடத்துதலை அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. என் தேவன் எங்களை எவ்வளவாய் வழிநடத்தினார்கள் உணர்ந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான பகுதியிலும் உமது கரம் எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களோடு இடைபடுவீராக, நீர் பேசுவீராக அப்பா. இந்த ஆராதனைக்கு பிரியமான ஆராதனை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில குற்றம் குறைகளை தயவாய் மன்னிப்பீராக. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். உலக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. வருஷத்துல கடைசி நிமிஷத்துல வந்து நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா.
ஒரு செய்தியை கேட்டோம்.